அதில் நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு அது வீட்டில் வந்து சண்டை வந்து சாடி வந்து அது அவங்க மேலே கோபமாக கிளம்பி போச்சு. தீ பாய்ஞ்சா தீ எரிய வச்சு உங்கள் வீட்டில் நான் வரமாட்டேன் எனக்கு தோட போடுறது சொல்லிட்டு தீ பாய்ஞ்சா என்ன பண்ணிச்சு தீ எரிய வச்சு அந்த தீயை தாண்டி போச்சு. போய் அங்கே குடி கொண்டுருச்சு. குடி கொண்டு அப்புறம் போய் நம்ம ஏகாம் கனவுல போய் நான் இந்த போல் கோவத்தில் வந்துட்டேன். நான் இந்த போல் குளத்தாங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அமர்ந்துருக்கிறேன். அந்த குளத்தாங்கரைக்கு பக்கத்தில் அமர்ந்துருக்கிறேன். என்ன நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை என்னை போயிடுச்சு என்ன வீட்டுக்கிட்டு போதீங்க இங்கேயே எனக்கு ஒரு பொங்கலிட்டு கொண்டாடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை நடத்தி வச்சு அவன் என்ன பண்ணான் போய் இப்படி ஒரு கல் இப்படி ஒரு வெயில் இப்படி ஒரு வெயில் கட்டு அது மேலே ஒரு பழைய வச்சுட்டு சும்மா ஒரு கோயிலே இல்லை சும்மா ஒரு காளி கல் அந்த கையில் வச்சு விஷமெல்லாம் பொங்கல் விடுறது நம்ம கூட்டமெல்லாம் போடுறது சாமியெல்லாம் போட்டு பொங்கல் விடுறது பையில வச்சு பொங்கல் விடுறது பொங்கல் வச்சு அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு விட்டு வீட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க வேங்க வகராவில் அந்த வீட்டில் அப்பா இருக்கிறாங்க அப்பா நாராயணசாமி அண்ணன் அப்படி குடும்பம் ஐயா கண்ணன் அப்படி குடும்பம் அந்த இடத்துல ஆளாக கிடக்கு இடம் ஆளாக கிடக்க இடம் அந்த இடத்துல சோப்பத்தை போட்டு 64 தலைகட்டு பங்கு நம்ம வேங்கம் வகர 64 தலைகட்டு பங்கு அந்த சோறு உண்டை பிடிப்பாங்க அந்த அம்மாவுக்கு. அப்புறம் அந்த அம்மாவை அந்த அம்மா வந்து என்னை போச்சு என்ன சொல்ல நான் வந்துட்டேன் கோபமாக வந்துட்டேன் எனக்கு செய்தி அதெல்லாம் செய்திருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆளுலாம் தலை எடுத்து அப்புறம் கோயிலை கட்டினாங்க. அந்த அம்மா கோயில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பொங்கல் இட்டோம்னா சாமி பொங்கலுக்கு காவியுமே ஆடாது ஒரு மேலே வந்து ஆடிக்குது. எத்தனை பேர் ஆடினாலும் நம்ப மாட்டோம் நெய்றடா எத்தனை பேர் ஏதாச்சும் ஆடினா கூட நாங்கள் நம்பவும் மாட்டோம். அந்த அம்மாவை என் மேலே வச்சு பொங்கலுக்கு மேலாம் வரும் ஆம்பளை மேலாம் வரும் நம்பவும் மாட்டோம். அப்புறம் பொங்கல் விட்டு கழுப்பத்தை ஏற்றி அந்த மரங்குது சுரிஞ்சி மரம் அந்த மரத்தில் போய் அம்மா தீபாஞ்சா பிறந்த பொண்ணே வாயம்மா எனக்கு வந்து கஷ்டம் நாங்கள் பொங்கல் எடுத்து ஏற்றி அந்த அம்மா நம்ப மாட்டாங்க. அந்த காலத்து மனுஷன் சரி இந்த காலத்து மனுஷன் சரி யார் மேலே ஆடினா கூட நம்பவே மாட்டாங்க. பூசாலி தாமரை தட்டை எடுத்துக்கின்னு கழுப்பத்தை ஏற்றிட்டு போய் அந்த வேண்டுவாங்க அம்மா தாயே நாங்கள் பொங்கல் எடுத்து ஏற்றிக்கினியா அடுத்த வருஷம் பொங்கல் நடக்குமா கெட்ட தேவை வந்து பொங்கல் நின்றுடுமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே என்ன பண்ணோம் கம்முன்னு இருக்கும். நாங்கள் கூப்பிட்றது உனக்கு மனம் இறங்கலையா அம்மா மேலேக்கு பொங்கல் ஏற்றுக்கியா இந்த வருஷம் பொங்கல் விட்டுட்டு ஏற்றுக்கிறியா எல்லாம் ஏற்றுக்கிறியா படி இருந்தோம். கேவலி தான் நம்மளுக்கு சாமி. தீபாஞ்சா இல்லை அப்புறம் தீபாஞ்சா சாமி இருந்த ஒழிய அந்த கேவலி தான் நம்மளுக்கு பொங்கல் எடுத்து உத்தரவு நான் ஏற்றுக்கினேன் எல்லாம் அடுத்த வருஷம் நடக்காது அடுத்த வருஷம் நடக்காது இந்த வருஷம் நடந்து அடுத்த வருஷம் நடக்காது அப்படின்னு நம்ம 4 குத்து வாய்ப்பூடு ஒன்று வேங்காய் ஒன்று 4 குத்து தொப்பலாம் வைத்தி ஏன்னா 4 குத்து இந்த 4 குத்து ஒரு வீட்டில் போட சேர்த்துச்சு தேவையே நடக்காது பொங்கலே இட மாட்டாங்க. அந்த அம்மாவை அடுத்த வருஷம் பொங்கல் நடக்காதுன்னு அந்த அம்மா சொல்லி அந்த கவிழி சொல்லிட்டு தான் நாங்கள் ஏற்றி மொழி இது வரைக்கும் கோயில் அப்புறம் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாம் அந்த அம்மாவை விடாத செய்துன்னு வரோம். ஆனால் உண்மையானவ பற்றி உள்ளவ எனக்கு எத்தனையே தான்ப்பா காய்ச்சி தர வந்துச்சு அம்மா அந்த வள காய்ச்சி கிடைக்கும். அந்த அம்மாவை நம்பி எல்லாம் நம்ம வேங்க வகரவா அந்த அம்மா நம்ம தீப்பாஞ்சோம் மற்ற சாமிலாம் நம்ம இந்த பேர் நிறைய சும்மா தீபாஞ்சா உண்மையானவர் பக்தி உள்ளவர் நேர்மை உள்ளவர். அந்த கேள்வி தான் நம்மளுக்கு அம்மா இருக்குது. திருடங்களை பூந்தாத்தை பண்ணி எடுக்க மாட்டோம் கொல்ல மாட்டோம் ஒன்றும் அதில் திருடு போனது கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்ச வழி அந்த கோடைக்கரையில் அந்த கோடைக்கரையால் போய் அந்த மலைக்கு தான் மலைக்கு ஓரத்தில் போவோம். மொத்தம் காசு கோட்டைக்காரன் அவன் குடுவரை வச்சுக்கின்னு கோலை வச்சுக்கின்னு காத்திருப்பான். அந்த காய் யாரும் உருவ மாட்டாங்க. நம்ம நாட்டார் சொல்லுவாங்க காயை உருவாதீங்க கொலை நாடை சண்டை வரும் சாடி வரும் இந்த காயை உருவாதி யாரும் உருவ மாட்டோம். அந்த சாமி அப்புறம் தரத்தான் வடி வந்தோம்.
பத்தாத வழியில் வந்து என்ன போயிட்டாங்கப்ப மகராஜா தோட்டக்காரன் விட்டு 3 பேர் அவனை விழுந்து ஒருத்தன் வந்து சத்திரம் கட்டிக்கிறான். அந்த சத்திரம் கட்டிக்கிற மகராஜா நீ தால வழி போங்க, தடுக்க மாட்டேன், நீ மகராஜா நீங்கள் போங்க